ஒழுங்கினம் இல்லாத ஒரு கூட்டம், அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்போ திமுக பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறாங்க, அதிமுக பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துறாங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு சிறிய அசம்பாவம் நடந்திருக்கா? எங்கேயோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம். ஆனா ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் கூட்டம் நடக்குது, அதுல இருக்கைகள் போடுறாங்க. மறாத கூட்டத்துக்கு அவங்களால இருக்கைகள் தமிழ்நாட்டுக்காரன் போடலையா? ஏன் போடல? தமிழ்நாட்டில் இருக்க பந்தல் அமைப்பாளர்கள்ட்ட ஏகப்பட்ட இருக்கைகள் இருக்கு, எல்லா பொருட்களும் இருக்கு. அது உடைச்சிடுறாங்க, நட்டம் ஏற்படுது. அதை காம்பன்சேட் பண்ண திரும்ப அதை செய்யல. அது யாரு கட்டுப்படுத்துறது? இரண்டாம் கட்ட தலைவர்களா? இரண்டாம் கட்ட தலைவர்களா நின்று கட்டுப்படுத்தும். இப்போ எங்க தலைவர் கூட்டம் முடிஞ்ச பிறகு, அவரு அறைக்கு போன பிறகு நாங்க அந்த இடத்துல இருந்து இருக்கைகளை, நாற்காலிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து எட்ட வச்சு கூட்டம் முடிஞ்ச ஒரு 3 மணி நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடமே கூட்டம் நடக்காத குளத்தில் பழைய நிலைக்கு அந்த இடத்த கொண்டு வந்து. இப்போ இது எல்லா அரசியல் கட்சிகளும் இது பின்பற்றக்கூடிய புரோட்டோகால் தானா? இது எல்லா அரசியல் கட்சியும் அப்படி பண்ணதாங்க நடத்த முடியாது. இல்லை, நம்மளும் எல்லா இடங்களும் பார்த்துருக்கோம். எடப்பாடியா இருக்கட்டும், ஒரு மாநாடு திடலில் போய் பார்ப்பாங்க, ஒரு போராட்ட திடலில் போய் பார்ப்பாங்க, முதல்வராக இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. அப்படி இவங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து மக்களை வந்து ரொம்ப உதாசீனமா நினைச்சிட்டாங்களா? இவங்க வந்தா நிப்பாங்க போவாங்க, நம்ம உதாசீனப்படுத்த. அரசியல் இதை அந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறது அவங்களுக்கு தகுதி இல்லை, தெரியாது. இப்போ அந்த சிடி நிர்மல்குமார் சொல்றாங்கல்ல, அவர் 4 கட்சி தாண்டி அந்த கட்சி வந்திருக்காரு. ஆதவ அர்ஜுனா அது மாதிரி தான், அவர் 3வது கட்சி தாண்டி 3வது கட்சி வந்திருக்காரு. இவங்களாம் எப்படி கூட்டம் நடத்த தெரியும்? ஒரு பொதுக்கூட்டம் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தணும்.